பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் கைம்மாறு கொடுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். கொள்ளும் கில் எனை அன்பரில் கூய்ப்பணி, கள்ளும் வண்டும் அரா மலர்க்கொன்றையான், நள்ளும் கீழ் உளும் மேல் உளும் யா உளும், எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே அப்படின்னு விழித்து பாடுகிறார். கொள்ளுங்கில் அப்படின்னா கொல்ல வல்லவன், என்னை கொல்லுவன், என்னை பொசஸ் பண்ணிக்க போகிறவன் அப்படிங்கிற மீனிங். கூய் அப்படின்னா கூவி, கள்ளும் வண்டும் அரா அப்படின்னா தேனும் வண்டும் நீங்காத, நள்ளும் அப்படின்னா நடுப்பாகத்திலும். இந்த பாட்டை நம்ம 2வது வரியிலேருந்து பார்க்கணும். கள்ளும் வண்டும் அரா மலர்க்கொன்றை யானை. கல் அப்படின்னா இந்த இடத்துல தேன். தேன் எதற்குள்ள இருக்குது? கொன்றை மலர்க்குள்ள இருக்குது. அந்த கொன்றை மலரை மாலையாக அணிந்திருப்பவன் யார்? சிவபெருமான். அந்த கொன்றை மலர் எப்படிப்பட்டது அப்படின்னா வண்டுகள் சுற்றி சுற்றி வருமாம். ஏன் சுற்றி சுற்றி வரும்? அந்த கொன்றை மலர்களுக்குள் தேன் இருக்கின்றன. அந்த தேனை குடிக்கிறதுக்காக இந்த வண்டுகள் சுற்றி சுற்றி வருது. அந்த கொன்றை மலரை அணிந்திருக்கும் இறைவா, ஈசனே, சிவபெருமானே, நீ எப்படிப்பட்ட கொன்றை மலரை தருமா அணிந்திருக்கிறாய்? வண்டுகள் தேனை குடிப்பதற்காக இருக்கும் இல்லையா, சுற்றிக்கிட்டு இருக்குமே, அப்படிப்பட்ட அழகான வாடாத மாலையை சூடியிருப்பவன். அப்போ என்றுமே வாடாது உன் மாலை. தேவர்கள் போட்டிருக்கிற மாலையிலெல்லாம் இப்படி வண்டு சுற்றி சுற்றி வராது. ஆனால் நீ அணிந்திருக்கும் மாலையில் அந்த வண்டு சுற்றி வரும். ஏன்னா உன் கொன்றை மாலையில் கொன்றை பூக்களுக்குள் இன்னும் தேன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சுவாமி கிட்ட போய் வண்டு சுற்றி வந்தால் சுவாமிக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா அப்படின்னா இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த எல்லாம் வல்ல ஈசன் நமக்கு மட்டும் தந்தை இல்லை, அந்த வண்டுக்கும் தந்தை தான். எல்லா வண்டுகளையும் நேசிப்பவன். ஏன்னா அந்த வண்டுகளையும் படைத்து காப்பவன் அவன் அல்லவோ. அதனால் உனக்கு எல்லா மேலேயும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்கள் மேலேயும் அன்பு இருக்கும். அதனால் உன்னுடைய மாலை எப்படி இருக்கும்? என்றும் வாடாத அழகான மஞ்சள் கொன்றை மாலைகளை அணிந்திருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு நள்ளும் அப்படிங்கிறார். சரி, நீ எங்கே இருப்ப? உன்னை நீ இருக்கிற இடம் எது அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். நள்ளும் அப்படின்னா நடுவில் இருப்ப. சரி, நடுவில் இருக்க அப்படின்னு உன்னை பார்க்கலான்னு பார்த்தா கீழ் உளும், கீழே பார்த்தா கீழையும் நீ தான் இருக்க. மேல் உளும், மேலே அண்ணாந்து பார்க்குறேன், ஃபுல்லாக நீ அங்கேயும் நீ தான் இருக்க. அப்புறம் எங்கே இருக்க பார்த்தா யா உளும், எல்லா இடத்துலையும் நீ தான் இருக்க. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீ நிறைந்திருக்கிறாய். ரொம்ப எல்லா இடத்துலையும் நீயே இருக்கியே. உன்னை எங்கெங்கேயோ பார்க்கலான்னு பார்த்தா என்ன எங்கேயோவோ தெரியாத இடத்துல இருக்க. நீதான் எங்கும் வியாபித்திருப்பவனாயிற்றே, சர்வ வியாபியாயிற்றே. அப்படிப்பட்ட நீ யாரு? எந்தை, என்னுடைய தந்தை. இப்படி உலகம் முழுக்க அப்படி பேரண்டம் முழுக்க பறந்து நிற்கிறாய் அல்லவா. நீ யார் அப்படின்னு பார்த்தா என்னுடைய தந்தை. அப்போ உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு இப்போ முதல் வரிக்கு போகலாம். கொள்ளும் கில் எனை அன்பரில் கூய்ப்பணி, என்னை கூவி அழைத்து உன்னுடைய அடிமையாக வச்சுக்கோயேன், உன்னுடைய அன்பராய் வச்சுக்கோயேன். முன்னாடி நீ ஒரு நாள் அப்படி தானே பண்ண. நான் பாட்டு குதிரை வாங்க போயிட்டு இருந்தல்ல, நீ என்ன பண்ண? ஹரஹர ஹரஹரன்னு ஒரு ஒலியை எழுப்பி கூவி அழைத்து என்னை உன்னோட சேர்த்து உன்னுடைய திருவடி தீட்சையை அளித்து எனக்கு காட்சி கொடுத்தல்ல. அதே மாதிரி நீ என்ன பண்ண? கொள்ளும் கில் என்னை அன்பரில் கூய்ப்பணி, ஒரு அடிமையாக வச்சுக்கோ. அடிமையாக வச்சுட்டு நீ என்ன பண்ணு? கூவி அழை, நான் ஓடி வரேன். அழைத்து நீ என்ன பண்ணோம்? பணி, எனக்கு பணி கொடு. நான் வந்துட்டு அடிமையாக எப்போவுமே பணி செய்து கொண்டிருக்கிறேன். நான் தயாராக இருக்கேன். நீ எனக்கு பணி கொடுத்துக்கிட்டே இரு, நீ தலைவராகவே இரு, நான் உன்னுடைய அடிமையாகவே இருக்கேன். அடிக்கடி என்னை அழைத்து அழைத்து பணி கொடுத்து கொண்டே இரு. பணி கொள்ளுங்கில் அப்படின்னா
என்னை அழைத்து நிறைய பணிகளை கொடுத்து கொண்டே இரு அப்படின்னு தன்னுடைய இறைவனை பார்த்து ஒரு விண்ணப்பம் செய்கிறார். எனக்கு நீ எனக்கு கொடுக்கணும், இந்த விண்ணப்பத்தை நான் உனக்கு வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீ எனக்கு அவ்வளோ கொடுத்தியே, எனக்கு காட்சி கொடுத்தியே, எனக்கு அந்த பேரானந்தத்தை கொடுத்தியே, அதை திரும்பவும் அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கே. இந்த உலக பற்றையெல்லாம் விட்டுவிட்டு உன்கிட்டயே நான் வந்துடுறேன், நீ என்னை அடிமையாக வச்சுக்கோயேன். அப்படியேப்பட்ட இறைவா, என் மேலே வண்டுகள் மேல் கூட கருணையாக இருப்பவன் நீ. என் மேலே கருணையை கொண்டு நீ என்ன பண்ணு, என்னை அடிமையாக வைத்துக்கொள். சாதாரண அடிமை இல்லை, அடிக்கடி நீ எனக்கு பணி கொடுத்து கொண்டே இரு. ஏன் பணி கொடுத்து கொண்டே இருக்கணும்? சிவபெருமான் கைமாறு செய்ய வேண்டும் என்று, சிவபெருமானுக்கு நான் கைமாறு செய்ய வேண்டும் என்று மாணிக்க வாசக பெருந்தகை ஆசைப்படுறார். நீ எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கியே, ஒரு பேரானந்த அனுபவத்தை கொடுத்துருக்கியே. இதோ இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே ஒரு உயிர், அது எப்படி இருக்குது? கட்டவரல் சைஸுக்கு சின்னதாக ஒரு ஒளி உள்ளுக்குள்ளே இருக்குது. நாங்களாம் இந்த உடம்பை தாங்கிக்கிட்டு இருக்கோம், நீ அல்லவா தாங்கிக்கிட்டு இருக்க. எனக்கு சின்னதாக உள்ள ஒரு ஒளியாக, உயிராக, ஆத்மாவாக நின்று பரமாத்மாவான நீயே என் இதய திருவடிகளில் போய் தங்கி இந்த உடம்பை நீ தாங்கிக்கிட்டு இருக்க. நீ இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட என் தந்தையே, என் தலைவனே, என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு நிறைய பணிகளை கொடுக்குறியா அப்படின்னு விண்ணப்பம் செய்து கைமாறு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் சிவபெருமானை பார்த்து மாணிக்க வாசக பெருந்தகை. நாமும் இறைவனுக்கு இறை கைங்கரியம் நம்மால் ஆனதை செய்வோம். சிந்தனையாலும் சொற்களாலும் நம்முடைய செயல்களாலும் சிவபெருமானுக்கே நம்முடைய அன்பை தெரிவிப்போம், அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளில் சரணடைந்து அவனுடைய பேரருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.